நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்ச்செல்வன் ஐயா. அதாவது ஒரு பாதுகாப்பு சங்கம் என்று நீங்கள் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய பாதுகாப்பு சங்கம், விவசாயிகள் உண்மையிலேயே பாதுகாப்போடு உணர்கிறார்களா? இந்த மாதிரி சரியாக தேக்கி வைப்பதற்கும் அதை அவிப்பதற்கும் அதை காய வைப்பதற்கும் இடமில்லாமல் கனமழைகளில் பாதிப்பு, வெயில் வந்தால் மத்தியிலே போட்டால் கடுமையான வெயிலின் மூலம் எடை குறைவு, இதையெல்லாம் தாண்டி கொண்டு சென்றால் லஞ்சம், எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது ஐயா? தமிழ்ச்செல்வன், உங்கள் கருத்தை வைங்க. ஐயா வணக்கம் ஐயா. இப்போ நெல் கொள்முதலை பொறுத்தவரை வரைக்கும் பார்த்தோம்னா, இப்போ கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட பார்க்கலாம் நீங்க. ஆமா, அந்த பழவங்குடி, கீழப்பாளையூர், கீரனூர் எல்லா ஊரும் நீங்க சொன்னீங்க. அந்த பகுதியில் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் இதே நிலைமை தான் நினைக்குது. சரி. பொதுவாக டெல்டா மாவட்டங்களை பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கடந்த ஆகஸ்ட் மாதம் கூட கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம், வீரமாங்குடி, வாழ்க்கை, அணக்குடி இந்த பகுதி முழுமையாக நெல்லு புறா நினைஞ்சு போச்சு. அந்த நெல் நினைஞ்ச டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெயப்பிர செய்தியாளர் கூட நேரலை பண்ணாங்க, வந்துட்டு பாதிப்பு குறித்து. நம்ம சின்னம்மா கூட அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை கொடுத்த பிறகுதான் ஓரளவா நெல் கொள்முதல் பண்ணாங்க. அந்த நேரத்தில் எல்லா இடங்களிலுமே நீங்க பார்க்க தமிழகம் முழுவதுமே நெல்லை கொண்டு வித்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. செய்யாறு பகுதியா இருக்கட்டும், நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் சின்னமனூர், தேனி மாவட்டமா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே இந்த நெல் கொள்முதலை நாங்க விவசாயிகள் விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது விவசாயிகள் பாதுகாப்புக்கு இருக்காங்களா ஒரு கேள்விதான். அதுக்காக நாங்கள் சங்கத்தை உருவாக்கி நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நெல் கொள்முதல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மூட்டைக்கு 50 ரூபா வாங்குறது தமிழகம் முழுவதுமே வாங்கிட்டு இருக்காங்க. சரி. நெல் கொள்முதல் இதுல பாத்தீங்கன்னா அங்க கொண்டு போற இடம் பிறகு காசு கொடுக்கல அப்படின்னா அங்க வந்துட்டு அவங்க ஈரப்பதம் அதிகமா இருக்கு, காய வைங்க அப்படிம்பாங்க. இப்ப பருவம் தப்பிய மழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இப்ப எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. வானிலை மையம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழக அரசு அலட்சியமா இருக்காங்க. எங்கேயுமே நெல்லு காய வைக்கிறதுக்கு உண்டான உலர்கடை எங்கேயுமே கிடையாது. எல்லாமே பொக்க போற டேமேஜா கிடக்கு. அதே மாதிரி நெல் கொள்முதல் முறை எல்லா இடத்திலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம சுடுகாட்டு கொட்டாத மாதிரிதான் இருக்கு. நாலா பக்கம் உள்ள பாத்தீங்கன்னா எந்த பக்கத்துல தண்ணி உள்ள பூந்தா அடிக்காதுல, அது பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை தான் இருக்கு. இது பெரிய கொடுமை பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்துல தமிழக அதாவது வேளாண்துறை அமைச்சர் எம்ஆர் பன்னீர்செல்வம் சொந்த மாவட்டம். சரி. அந்த மாவட்டத்தில் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா, நீங்க டெல்டா மாவட்ட நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்ட்டு. இவர்கள் வந்துட்டு தேவையில்லாததுக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஒரு கட்டிடங்கள், பாலம், அதுக்கெல்லாம் கமிஷன் கிடைக்கும். விவசாயிகள் வேர்வை சிந்தி ரத்த சிந்தி எங்களுடைய நெல்லை கொள்முதல் பண்ண போனோம்னாக்கா ஈரப்பதம் பாக்குறோம். அப்புறம் மூட்டைக்கு 50 ரூபா, 40 கிலோ மூட்டைக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இடையில அடிக்கிறாங்க. அதுல ஆமா. இப்ப டெல்டா மாவட்டத்துல இப்ப திடீர்னு இப்ப திருவாரூர் மாவட்டத்துல 200 நெல் கொள்முதல் திறப்பாங்க. ஆனா திறந்த நெல் கொள்முதல் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு 100 தான் இருக்கும். வெறும் பெத்த அறிவிப்பை கொடுத்துட்டு எங்கேயுமே நெல் கொள்முதல் பண்ண மாட்டாங்க. சாக்கு இருக்காது, எடை மிஷின் சரி இருக்காது. அங்க இருக்கக்கூடிய புகார் பெட்டி இருக்கு பாருங்க, அதை தலைகீழா கொட்டணும்னா கீழே புகார் கொண்டு கீழே விழுந்துரும். நாங்க பல ஆண்டுகள் அங்க கேமரா வைங்க, எங்களுடைய வேர்வை ரத்த சிந்தி கஷ்டப்பட்டு நெல் கொண்டு வந்தோம்னா இந்த நெல்மணிகளை இந்த பாடு படுத்துறீங்களேன்னு பல முறை போராட்டங்கள், கோரிக்கை மனு எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். தமிழக அரசு விவசாயிகள் விரோத போக்கா இருக்காங்க. விவசாயிகளை கண்டுகொள்றதே கிடையாது. இத பெரிய கொடுமையான கேட்டீங்க. திறந்த வழி நெல் கொள்முதல் இருக்கு. ஏற்கனவே உள்ள திறந்த வழி இருக்க மாதிரி தான் ஷெட் இருக்கு. இவங்க திறந்த வழின்னு வச்சிருப்பாங்க. இந்த நெல்லை என்ன பண்ண கொள்முதல் பண்ண பிறகு
அதுவும் நிறைஞ்சு போச்சு அப்படின்னாக்கா அந்த அரிசி பொது விநியோக திட்டத்துல நம்ம பொதுமக்கள் தான் அதையும் சாப்பிடுறோம், மக்கள் அரிசி. அதே மாதிரி மொபைல் பர்ச்சேஸ் சொல்லுவாங்க நெல் கொள்முதல் பண்றதுக்கு. ஆளுங்கட்சி ஒன்றிய செயலாளர் வீட்டுல போய் நெல் கொள்முதல் பண்ணுவாங்க. ஒரு லோடா தான் இருக்கணும்பாங்க, அது ஈரப்பதமா பாக்குறது இல்ல. அதே மாதிரி அந்த நெல் மக்கள் எல்லாருக்கும் உயன்பட உறவுக்கு பயன்படாத அந்த லோடோட அப்படியே அனுப்பிடுவாங்க. ஆனா சிறு குறு விவசாயிட்ட மட்டும் நிறைய கண்டிஷன் போடுவாங்க. நீங்க காய வைக்கணும்பாங்க, ஈரம் இருக்கும்பாங்க, சாக்கு சரிவாங்க, ஏகப்பட்ட இடைஞ்சல். இதோட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நெல்லை கொண்டு போறப்போ காட்டாடின்னு சொல்லி தூட்டுவாங்க. அந்த தூத்துறத்துல பாத்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி வெறும் நெல்லும் கற்காயும் அந்த பக்கம் போய் நிறைய விழுவோம். ஆளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க அந்த கற்காய் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க எடுக்க போனோம்னா விட மாட்டாங்க. அந்த நெல் குந்தல் முடிஞ்ச பிறகு அந்த நெல்லை பூரா கொண்டு போய் அங்க நாமக்கல்ல கொண்டு போய் கோழி தீவனத்துக்கு வித்துருவாங்க. இந்த லஞ்சம் வாங்குவது அமைச்சருக்கு தெரியாம கிடையாது, மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாம இருக்காது. எல்லாருமே தான் அதை பொறுப்பேற்கணும். அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதிகாரிகள் எல்லாருமே தான் பொறுப்பேற்றுக்கணும். வாங்கக்கூடிய லஞ்சத்துக்கும் நெருக்கும் நடக்கணும் முறைகேடு கணக்கும் தமிழக அரசு தான் அதை பொறுப்பேற்கணும். நாங்க பலமுறை கோரிக்கை வச்சாலும் அரசு கண்டுகொள்றதே கிடையாது. கோரிக்கைகள், போராட்டங்கள், மனுக்களுக்கு அவர்கள் கண்டு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு கூட்டணி சரியா இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய தவறுகளுக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் பொறுப்பு தான், விசிகவும் பொறுப்பு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா கூட்டணிங்கிற பொருள் நாங்க பார்த்துக்குவோம், தேர்தல் இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நெல் கொள்முதலுக்கு 2500 ரூபான்னு நாங்க 4 வருஷம் முன்னாடி கேட்டோம். அன்னைக்கு என்ன விலைவாசி வித்துச்சு, அன்னைக்கு இடுபொருள் விலை என்ன, உர விலை என்ன, அத்தியாவசிய பார்வை என்ன விலை வித்துச்சு. 4 வருஷம் கழிச்சு தேர்தலை முன்னிட்டு இப்ப 2500 ரூபாங்கிறாங்க. இப்ப 4500 ரூபாய் அறிவிச்சிருக்கணும் குவிண்டாலுக்கு. இப்ப மிசோரம் மாநிலத்தில் கொடுக்கறாங்க, அதே மாதிரி தெலுங்கானாவில் கொடுக்கறாங்க. 3600 ரூபாய் குவிண்டால் கொடுக்கறாங்க. மாநில அரசு ஊக்கத்தொகை அதிகப்படுத்தி கொடுக்கணும். இது தேர்தல் காலத்தில் இப்ப அறிவிச்சிருக்காங்க ஒரு 2500 ரூபாய். கேட்டது என்னைக்கு அறிவிக்கிறது இன்னைக்கு. மக்களை வெறும் வார்த்தைகளால் ஏமாத்துறாங்க. பெரும்பாலான அலுவலகங்களை எந்த அதிகாரியுமே இல்ல. இந்த திட்டம் அந்த திட்டம் தமிழ் வார்த்தைகள். உங்களுடன் ஸ்டாலின், உங்களை இல்லம் தேடி மருத்துவம், ஏமாற்று வேலை. எல்லா அதிகாரியுமே அங்கே சுத்தி போயிட்டா ஒரு சான்றிதழ் கூட வாங்க முடியல ஒரு அலுவலகத்துல. அலட்சியமாக இருக்காங்க, வெத்தலை போக்கா இருக்காங்க. தமிழக அரசு வந்துட்டு விவசாயிகள் டெல்டாக்காரன் சொல்ற முதலமைச்சர் தமிழகத்துக்கு விரோதமா இருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் அவர் என்ன கிடைக்கும், எதுல என்ன கிடைக்கும் அந்த நோட்டில் தான் இருக்காரு. சரி திரு தமிழ்ச்செல்வன், இப்போ ஐயா இப்ப நம்முடைய தேவப்பிரியா திமுக அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளை பற்றி சொல்லும்போது இது அமெரிக்காவா இந்தியாவா என்று நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு 512+ அதை விட்டுருங்க. இதில் உங்களுக்கு வட்டி இல்லா கடன் கிடைத்ததா, விவசாயிகளுக்கு வாட்டர் இரிகேஷன் அந்த மாதிரி சில சொட்டு நீர் பாசனங்கள் செய்தார்களா, அல்லது உங்களுக்காக இயந்திரமயமாக்குதல், அறுவை, இவைகளுக்கெல்லாம் அறுவடை ஈல்டிங், அந்த விவசாயத்தினுடைய லாபத்தை பெறுவதற்காக அதில் பலவித டெக்னாலஜி பெல்ஜியத்தில் இருக்கிற மாதிரி, சுவிட்சர்லாந்தில், போலந்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைத்ததா? என்ன கிடைத்தது? ஒரு மிகப்பெரிய கேள்வி. நபார்டு வங்கியில் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் மைய அரசு கொடுக்கறது. 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இதை கட்டினா 40% சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கம் நீங்கள் சொன்ன மாதிரி தஞ்சை, திருவாரூர் போன்ற அந்த பகுதிகளில், டெல்டா பகுதிகளில் ஏராளமான இடங்கள் இருக்கலாம். இதெல்லாம் கட்டினார்களா? திரு தேவப்பிரியா தலை சுட்ட வைத்து விட்டார். திமுக வாக்குறுதியில் நீங்கள் பெற்றது என்ன? ஓய்வூதியம் என்ற ஒரு கடுமையான வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்கள் திரு தமிழ்ச்செல்வன். ஐயா வணக்கையா. இது வெறும் வார்த்தைகளால் ஜோடிக்கப்பட்டதுதான். அது இயந்திரமாக ஆக்குதல் அப்படின்னா ஒரு அறுவடை இயந்திரங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு 3 தான் இருக்கு. அரசுகிட்ட 2500 ரூபா அப்படின்னா அந்த அறுவடை இயந்திரம் பூரா அமைச்சர் எம்.ஆர்.கே. வேண்டப்பட்ட ஆளுங்கட்சிக்காரர் உள்ளதான் அது கிடக்கும். நாங்க அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எப்படி உழைச்சோமோ அதே நிலைமை தான் எங்களுடையது. தீர்ந்தபாடு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட மானியம் ஒதுக்குறாங்களே, யாருக்கு கிடைக்கிறது? ஆளுங்கட்சிக்கு கிடைக்கும், இல்லை எம்.ஆர்.கே. அமைச்சருடைய நெருக்கமான விவசாய சங்கங்களுக்கு கிடைக்கும். இது பூரா வார்த்தைகளால் ஜோடிக்கப்பட்டு
அங்க பில்லு இருக்கும், வவுச்சர் இருக்கும், அவ்வளவுதான். இதை ஆடிட்டிங் பண்ணாதான் அதோட உண்மை தெரியும். விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லாத அரசு இந்த வார்த்தைகளை கேட்கிறப்பதான் நல்லா இருக்கும். அதாவது தேனுன்னு சொன்னோம்னா இனிக்காது, தேன் வாயில ஊத்தினாதான் இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகள் வெறும் தேன் கலந்த வார்த்தைகளா இருக்கணும். எந்த 512 இதா இருக்கட்டும், இவங்க இஸ்ரேல் நாட்டுக்கு நாங்க பாட்டு செய்யறோம்பாங்க. எதையுமே உருப்படாத திட்டங்கள் தான் கடை பகுதியில் விவசாயிகளுக்கு சென்றடையதில்லை. இதுக்குதான் நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த 30,000 கோடி மானியமே வேண்டாம். ஒரு ஏக்கருக்கு தெலுங்கானா மாதிரி ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துருங்க. அப்ப விவசாயிகளுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருங்க. எங்களுக்கு எந்த மானியமும் வேணாங்கிறோம். ஏன்னா மானியம் இருந்தாதான் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இலக்காவும் சம்பாதிக்க முடியும். அவர்கள் நோக்கம் ஒண்ணும் கிடையாது, சம்பாதிக்கணுங்கிற நோக்கம். ஒரு 1450 ரூபாய்க்கு விதை நெல் வாங்கினோம்னா உருப்படாதுக்கு 150 ரூபா கொடுக்காரு. அது யாருன்னா அமைச்சருக்கு நெருக்கமான கம்பெனி. தனியார்கிட்ட வாங்கினோம்னாக்கா 30 கிலோ மூட்டை கூட அவங்க கொடுக்குற, அரசு 50 கிலோ மூட்டை கொடுக்குது. விதை நெல்லை பத்தி சொன்னீங்க, ஐயா சொன்னாரு. விதை நெல்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா அரசு கொடுக்கிற விதை நெல் வந்துட்டு தரமற்றதா இருக்கும். கமிஷன் அடிக்கிற கொள்முதல் பண்றது, புகார் கொடுத்தாலும் அந்த விதை நெல் விற்கக்கூடிய கடைகளை போய் மிரட்டுவாங்கள ஒழிஞ்சு எந்த நடவடிக்கையும் இருக்காது. அதோட நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்குது. ஐயா தலைப்பு ஓட்டிட்டு வந்துடுறேன். ஈரப்பதத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு நிர்ணயிக்குது. ஆனா மாநில அரசு பாதியில கொள்முதல் பண்ண பிறகுதான் மத்திய அரசுக்கு வந்துட்டு கோரிக்கை வைப்பாங்க. அது கொள்முதல் முடிய விட்டு அந்த அரசு அறிவிக்கும். அந்த நிலைமை எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி கொள்முதல் நிலையங்கள்ல பட்டியல் எடுத்தர நியமிக்கிறதா இருக்கட்டும், ஆட்சி நியமிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கும் கமிஷன் தான் வாங்குறாங்க. நாங்க நிவாரணம் கொடுத்து கேட்கிறப்ப ஒரு முகேஷ் நினைக்கிற ஐஏஎஸ் அதிகாரி என்ன சொல்றாரு, நீங்க எந்தெந்த நெல் கொள்முதல் நிலையத்துல சிட்டாடங்களோட எவ்வளவு நெல்லு போட்டீங்களோ அந்த கணக்கு எடுப்பாங்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம், விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர் தான் விவசாயிகள். நாங்க ஒரு ஏக்கருக்கு 35,000 செலவு பண்ணுவோம், மறுபடியும் கடனை வாங்கி செலவு பண்ணுவோம். உணவு உற்பத்தியை பண்ணிய காட்டணும்னு பல முறை செலவு பண்றோம். ஏக்கருக்கு 7,000 கூட 70,000 கூட செலவு பண்ணி நாங்க பாக்குறோம். எங்களுக்கு பாதிக்கப்பட்டா அப்படியே விட்டுற முடியாது. ஆனா அவரு என்ன சொல்றாரு, நீங்க தமிழ்ச்செல்வனுக்கு எவ்வளவு நெல் போட்டீங்க, உங்க நெல்லை பார்த்தா கொடுப்பேன்னு சொல்லி ஏமாற்ற வேலை செய்யறாங்க. அதுவே காப்பீட்டு நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா கேசிமாங்கிறது தனியார் நிறுவனம், அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது அரசு நிறுவனம். அவங்க கூட ஒரு கொடுக்குறான். கேசிமா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 70% முதலமைச்சர் விட்டு மாப்பிள்ளைக்கு பங்கு இருக்குங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது குறித்து விசாரணை செய்யணும் எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சில செட்டப் விவசாய சங்கங்களை வச்சுக்கிட்டு 2,500 நெல் கொடுத்ததும் தலைமைச் செயலகத்தில் போய் பாராட்டு தெரிவிக்கிறது, வெடி வெடிக்கிறது. இந்த கடலூர் மாவட்ட குறிஞ்சிப்பாடு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாவட்டங்களும் செட்டப் விவசாய சங்கத்தில் வச்சுக்கிட்டு மாவட்ட அளவில் என்னென்ன மானியம் கிடைக்குதோ அவங்க அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு போற நிலைமை தான் எங்களுக்கு நீடிக்குது. அதே மாதிரி இந்த தாறுபாடு கொடுக்குறாங்க பாருங்க, மானியத்தில் ஜிஎஸ்டி சேர்த்து 4,000 ரூபா வரும். ஆனா அதோட பொறுமானமே 2,000 ரூபா தான். 2 தடவை கீழே போட்டு எடுத்தோம்னா கிழிஞ்சு போயிடும். நாங்க போய் 2,000 ரூபாய்க்கு கடையில வாங்கிக்கலாம். அதுல மிகப்பெரிய கமிஷன் மோசடி. அடுத்தது உர மோசடிக்கு வர டிஏபியை பொறுத்த வரைக்கும் கலப்புரம்னு சொல்லுவோம். அதுல வந்துட்டு டிஏபி இருக்கணும். ஆனா அதுல டாலமேட்டுன்னு ஒண்ணு கலக்கிறாங்க. ஒரு டிஏபி கிலோ விலை 30 ரூபா. அதே இது வந்துட்டு ஒரு மூட்டை ஒரு கிலோ டாலமேட்டோட விலை 3 ரூபா. ஒரு அமைச்சர் அது கமிஷன் கிடைக்குது பாருங்க. எங்களுக்கு எதிரியே வேளாண் துறை அமைச்சர் தான். ஏகப்பட்ட ஊழல் இந்த துறையில நடக்குது. முதலமைச்சர் கவனத்துக்கு போகுது, அவரு கண்டுகிறது கிடையாது. எந்த ஊழல் பண்ணாலும் பரவாயில்ல விட்டுறாங்க. இது ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்குது. இத அரசு வந்துட்டு இத சரி செய்யணுதான். ஆமாயா தமிழ்ச்செல்வன், ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு சுருக்கமா முடிங்க ஐயா. எப்படி கேட்டாது ஐயா, அந்த உழவர் உற்பத்தியாளரை பத்தி சொன்னாங்க. எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசோட நிதிதான். ஆனா அது ஒரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்ற, ஒரு வேளாண் துறை அமைச்சருக்கு அந்த உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்தி கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக்குறதா அத மத்திய அரசு கண்காணிக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, விவசாயிகள் வங்கி கடன் கொடுக்கறப்ப ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கு, அதை தளர்த்தணும். அது தளர்த்தணும். அதே மாதிரி இந்த ஆகாய தாமரை, வெங்காய தாமரை டெல்டா மாவட்டம் பறந்து கிடக்கு. ஐயா சொன்னாங்க கடமடை பகுதியில தண்ணி கூட வர்றது இல்லை. அது உண்மைதான்.
அரசோட கவனமா இருக்காங்க. சுத்தமா வெங்காய தவிர அகற்றுறது கிடையாது. காரணம் வந்துட்டு வெங்காயத்தை அவர் அகற்றிட்டா பில்லு போட முடியாது. ஒரு ஒன்றியத்துக்கு 10 லட்சம் ரூபா நாங்க 1 லட்சம் ரூபா கூட செலவு பண்ணவே இல்லை. முக்கியமா எல்லாத்தையுமே ஆயத்தவர் அகற்றல. ஒண்ணு இன்னொன்னு தடுப்பணை பத்தி சொன்னாங்க. தஞ்சாவூருக்கு இந்த பக்கம் 5 மாவட்டத்துல வழிந்தோடு வகையில ஆந்திரா மாதிரி ஒரு 4 கிலோமீட்டர் இடத்துல நிலத்தடி தண்ணி ஒரு வகைத்துல ஒரு சின்ன சின்ன தண்ணி கேட்டானா கிட்டத்தட்ட நிலத்தடி தண்ணீரும் தண்ணியும் சேமிக்கப்படும். சரி, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னொரு சின்ன ஒரு விஷயம், அதாவது தமிழகம் முழுவதுமே விவசாயிகள் கோரிக்கைகள் செய்து கொண்டு போகாத அளவுக்கு அங்க இருக்கு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இந்த PR1 சொல்லக்கூடிய அதிகாரிக அனைத்து செய்தியாளர்களை கட்டுப்படுத்துறாங்க. நன்றி, என்னோட குற்றச்சாட்டை வைக்கிறேன். சரி, எடுத்துக்கிறேன்.